ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக அரசு என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாமா? தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல மட்டுமே 2 மாசத்துல 30 கொலைகள் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ் சமூகத்தோட கலாச்சாரம் மற்றும் நாகரீக மையங்கள்ல ஒன்றா கருதப்படக்கூடிய நீண்ட காலமா நாம கொண்டாடப்படக்கூடிய தாமிரபரணி பகுதி இன்னைக்கு வன்முறைகள், குற்றங்கள் ரொம்பவே அதிகரித்து வருது. இது ரொம்பவே ஆழ்ந்த கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல 2 மாதங்கள்ல நான் சொன்ன மாதிரி 30 கொலைகள் நடந்திருக்கு. இந்த தகவலை சமீபத்திய ஊடகங்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொலைகள் தொடர்ந்து நடந்திருக்கிறதுனால இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கி இருக்கு. ஒரு காலத்துல அமைதியான ஒரு சமூகங்களுக்கு பெயர் பெற்ற பகுதிகள்லாம் இன்னைக்கு திமுக அரசாங்கத்து கீழே கொடூரமான குற்றங்களோட தலைப்பு செய்தியா மாறி வருது. இது சட்டம் ஒழுங்கு மற்றும் ஒழுங்கு நிலைப்பாடு குறித்து கடுமையான கவலைகளையும் நமக்கு எழுப்புது. தமிழ்நாடு அப்படின்னாலே ரொம்ப செழிப்பான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு செழிப்புல இருந்து அது பயத்திற்கு மாறி வரக்கூடிய ஒரு அடையாளமா கருதப்படுது. தாமிரபரணி நதிக்கரையோர பகுதிகள் வரலாற்று ரீதியா அதோட பண்டைய கோவில்கள், வளமான விவசாய நிலங்கள், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் இணக்கமான சமூக வாழ்க்கைக்கு பெயர் பெற்றவை அப்படின்னு நமக்கு தெரியும். பல தலைமுறைகளா இந்த மாவட்டங்கள்லாம் தெற்கு தமிழ்நாட்டுடைய ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை குறிக்குது. இருந்தாலுமே இன்னைக்கு திமுக அரசாங்கத்து கீழே தொடர்ச்சியான கொடூரமான மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களால அந்த பிம்பம் மறைக்கப்படுது. குடியிருப்பாளர்கள்லாம் இப்போ தங்களோட அன்றாட வழக்கங்கள்ல கூட தங்கள் பாதுகாப்பை பற்றி ரொம்பவே கவலைப்படும் விதமா தான் இன்றைய ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருக்கு. வளர்ந்து வரக்கூடிய பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு அமைப்புக்குள்ள ஆழமான சிக்கல்கள் எல்லாம் இது எல்லாமே பிரதிபலிக்குது. திமுக அரசாங்கத்தோட பலவீனமான சட்ட அமலாக்க வழிமுறைகள் தான் குற்றவியல் விசாரணைகள்ல தாமதமும், இந்த வன்முறை குற்றங்களுக்கு எதிரான வலுவான தடுப்பு இல்லாதது, இது எல்லாமே இத்தகைய கொடூரமான குற்றங்களுக்கு வழிவகுக்குது. சட்டம் ஒழுங்கு பலவீனம் அடையும் போதுதான் அதோட விளைவுகள் சாதாரண குடிமக்களால் ரொம்பவே வலுவா உணரப்படுது. நான் சொன்ன மாதிரி தெற்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, அதோட ஏற்றத்தாழ்வு, சட்டம் ஒழுங்கு, இது எல்லாமே பல கவலைகளோடவும் திமுக அரசாங்கத்து கீழே தெற்கு தமிழ்நாட்டோட நீண்ட கால ஒரு புறக்கணிப்பு பற்றிய விவாதமும் ரொம்பவே அதிகரித்து வருது. மாநிலத்தோட மற்ற பகுதிகளை ஒப்பிடும் போது திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி இந்த மாவட்டங்களை தான் பெரும்பாலும் ஈர்க்கிறதுக்காக திமுக போராடி வராங்க. பெரிய அளவிலான தொழில்துறை முதலீடுகளும், நிலையான வேலை வாய்ப்புகளும் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள், இது எதுவுமே சரிவர இல்லை. பிராந்தியங்கள் பொருளாதார தேக்க நிலை மற்றும் வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் போதுதான் சமூக மன அழுத்தம் ரொம்பவே அதிகரிக்க கூடுது. இது சமூகங்களை உறுதியற்ற தன்மை மற்றும் குற்றங்களுக்கு ரொம்பவே ஆளாக்குது. சமச்சீர் வளர்ச்சி என்பது ஒரு பொருளாதார தேவை மட்டும் கிடையாது. நீண்ட கால சமூக அமைதியை பேணுவதற்கு அது ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது. ஆராய்ச்சியின் கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை பார்க்கலாம். தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னா, மாநில நிர்வாகத்தின் மீதான விமர்சனத்தை இது தூண்டிருக்கு. திமுக அரசு 2 முக்கிய முனைகள்ல தோல்வி அடைஞ்சிருக்கு. வலுவான மற்றும் பயனுள்ள சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல், இது மட்டும் இல்லாம தாமிரபரணி பெல்ட்டுக்கு அர்த்தமுள்ள அந்த வளர்ச்சியை வழங்குறதுலயும் தாமதமாயிருக்கு. இந்த மாவட்டங்கள்ல வாழக்கூடிய மக்களோட பிரச்சனை அரசியல் சொல்லாட்சி கிடையாது. இது அன்றாட வாழ்க்கையில பாதுகாப்பு, வாய்ப்பு மற்றும் கண்ணியம் பற்றியது அப்படின்னு தான் நாம சொல்லணும். இது எல்லாத்தையும் பார்த்து சிந்திச்சு நாம செயல்படக்கூடிய அந்த நேரத்துல நாம இருக்கோம். நமக்கான வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்தணும்.